பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஒபதியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பவர்கள் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோப்பின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள். அது கதைகள் அல்ல, சரித்திரங்கள். இதை நாம் அறிந்தவைகளே. இந்த கால ஓலை, இந்த ஒபதியாவிலிருந்து கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒபதியா எலியாவுக்கு உதவி ஊழியக்காரனாய், அவனுடைய அசிஸ்டண்டாய் அவன் தன் வாழ்க்கையை, தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே ஓட்டத்தை ஓடி முடைத்த ஒரு தெய்வ மனிதனா. இதை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஆகா ஒபதியாவை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். அந்த இசபெல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய அவள் திட்டமிட்டு இருந்தபோது அவர்களை காப்பாற்றின ஒரு தெய்வ மனிதன் தான் இந்த ஒபதியா. இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலனை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் என்று. ஊழியத்தின் பாதையிலே நேரத்தை கொடுக்கிறீர்கள், உங்கள் உழைப்பை கொடுக்கிறீர்கள், பணத்தை கொடுக்கிறீர்கள். ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் கூடுகிறதான சபையின் அறிக்கையின்படி, ஊழியக்காரருடைய தரிசனத்தின்படி செயல்பட்டு வருகிறீர்கள். இதற்கெல்லாம் நிச்சயம் பலன் உண்டு. கர்த்தர்வைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. 800 கோடி மக்கள் அல்ல, 1000 கோடி மக்களானாலும் ஒவ்வொருவரையும் கவனிப்பதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தெய்வன், சர்வமும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் மனம் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியப்படுங்க. இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறது. ஒபதியா ஆகாபினுடைய வார்த்தையை கேட்டு தீர்க்கதரிசிகளை அங்கே அவன் ஒளித்து வைத்து அவர்களை பராமரித்தான். அவர்கள் ஒபதியாவினாலே போஷிக்கப்பட்டார்கள். கெபிக்கு 50 பேராக அவர்களை பராமரித்தான். நல்ல செலவு அவனுக்கு இருந்தது. நெருக்கமான காலம், உபத்திரவத்தின் காலங்கள். ஆனாலும் ஊழியர்களை, ஊழியத்தை, தெய்வராஜ்யத்தை நேசித்து அந்த தெய்வ மனிதன் செய்தான். கர்த்தர் அவைகளை எல்லாம் கவனித்தார். ஒரு நாள் பிதாக்களை போல ஒபதியாவும் மரித்து போனார். அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள். இதை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். புக் ஆஃப் 2 கிங்ஸ் 4:1-2 நாம் வாசிக்க முடியும். ஒபதியாவினுடைய மனைவி இப்பொழுது எலிசா அந்த ஊழியத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கும் போது அந்த எலிசாவினிடத்துல அவள் சொல்லுகிறார், உடைய அடியானை குறித்து, என் கணவரை குறித்து நீர் அறிவீர். அவர் கர்த்தருக்கு வெகு வைராக்கியம் கொண்டவர். இவசனம் அதான் சொல்லுகிறது, யாக்கோப்பின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் இந்த காலவோளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நானும் வாழ்த்துகிறேன். பயப்படாதிருங்க, தைரியமாயிருங்க. ஒபதியாவின் குடும்பத்தை தெய்வம் கைவிடவில்லை. எலிசாவின் இடத்துல விண்ணப்பித்தார். கடன் பாரம், கஷ்டம், வேதனை நிறைந்திருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று எலிசா திருப்பி கேட்கிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஒரு தீர்க்கதரிசி, சொல்ப காலம் இந்த பூமியிலே வாழப்போகிற ஒரு மனிதன், அவளிடத்தில் கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்ட குடும்பம் என்று அறிந்தபோது அவளுக்காக அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பானால், நான் சொல்லுகிறேன், எலிசாவை இந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தினவர் தான்
நீங்களும் நானும் இன்றும் ஆராதிக்கிற உயிர்த்தெழுந்த கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாகும். எலிசாவை இத்தனை கரிசனை கொள்வாரானால் நிச்சயம் நமக்காய் ஜீவன் கொடுத்தவர், நம்மை மீட்கும் பொருளாய் தன்னையே அர்ப்பணித்த தெய்வம் நிச்சயம் உங்களுக்கான பலனை கொடுப்பார். தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய நன்மைகள் யார் தடை செய்தாலும், என்ன சூழ்நிலையானாலும், இந்த காலவோடு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மனிதனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நின்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி உங்களை விசாரித்து நீங்கள் செய்ததான காரியங்களுக்கு சரியாகவும் அதிகமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். எலியா அவளை விசாரித்து அவளுக்கு அதை தான் நாம் வாசிக்கிறோம். எண்ணெய் குடங்கள் எத்தனை இருக்கு? ஒரு குடம். எவ்வளவு பாத்திரத்தை சேகரிக்கணுமோ சேகரித்து வை, எல்லாவற்றிலும் வார்த்தெடு, அதை விற்று கடனை தீர்த்துக்கொள் என்று சொல்லி எலிசா சாதாரணமா அசாத்தியமான காரியத்தை சொல்லிட்டு போனாங்க. அதை தேவன் அங்கீகரித்தார். இந்த காலவோளை இந்த ஸ்தானத்திலே தான் ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியர்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த காலவோளை நானும் இந்த பெந்தெகோஸ்தே ஊழியத்தில் 3ஆம் சந்ததியாய் நானும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இந்த ஒபதியாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய வீழ்ச்சியிலிருந்து திரும்ப எழுப்பி நிறுத்தின தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையின் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தெய்வ ஊழியர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்து அவங்கள் சுதந்திரத்தை, அவர்கள் நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி இந்த காலவோடு நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிப்போம். நல்ல பிதாவின் வழிக்காய் சோத்திரம் ஆண்டவரே, இந்த காலவோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, ஒபதியாவின் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்த தெய்வம், ஒபதியா சொன்னது போல ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சீயோன் பருவத்திலே தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமானவர்கள். ஆண்டவரே, இதை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள். ஆண்டவரே, அவர்கள் யாக்கோபனுடைய வம்சத்தார் தங்கள் சுதந்திரத்தின் தங்களுக்கு தெய்வம் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மை, அந்த சுதந்திரத்தை இந்த காலவோடு இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. நெருக்கங்கள் மாறட்டும், வியாதி மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஒவ்வொருவரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம். விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினால் நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். இந்த காலவோளை அவர்கள் எழும்பி தங்கள் வேலைக்காய், தங்கள் பிரயாசத்திற்கு, தங்கள் குடும்பத்திற்காய், வாழ்வாதாரத்திற்காய் போகும்போதும் வரும்போதும் அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் கூடி உம்முடைய நாமத்தை மேம்படுத்த நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.